ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாங்க. பாசி பருப்பு தான் எடுக்கணும்னு இல்லை, பாசி பயிறு கூட எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா தூசி மண் அந்த மாதிரி எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா ஒரு 2 டைம்ஸ்க்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா கழுவியாச்சுங்க. இப்போ இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்தால் அதையும் ஒரு நைட் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சு எடுத்து வேக வச்சுக்கோங்க. இது பச்சை பட்டாணினால நான் ஊற வைக்கலை, இதை வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாங்க. பருப்பு எடுத்து பார்த்துடலாங்க, நல்லா ஊறிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, பவுல்லேருந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாங்க, ஓரளவுக்கு அரைப்படுற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி பாசி பருப்பு அது கூட சேர்ந்து இந்த பச்சை பட்டாணி பேஸ்ட்டையும் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்கிற பச்சை பட்டாணி அப்புறம் பார்த்திங்கன்னா மூங் தால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. ரெண்டுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு பொருளுங்க. இது ரெண்டையும் வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடமிளகாங்க. என்கிட்ட ரெட் கலர் இருந்ததுனால அந்த குடமிளகா சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பச்சை கலர் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களை நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி கலரை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் குடமிளகா மட்டும் சேர்த்துருக்குறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் தாங்க. கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேங்க. அதையே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக மெயினாக செய்கிறதுனால காரம் பார்த்து சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக நம்ம மெயினாக செய்கிறதுனால உங்கள் குழந்தைங்க எந்த காய் சாப்பிடுவாங்களோ அந்த காய் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த காய் தான் சேர்க்கணுன்னு கிடையாது. இன்கேஸ் ஸ்வீட் கார்ன்லாம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம நார்மலாக இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஆயில் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடையே இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதும்
கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இந்த 3ஐயும் சேர்ந்து லைட்டாக வந்து எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நம்ம தாளிப்பு இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தாங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துருக்குறோம். இது வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தாளிப்பு நீங்கள் கொடுக்க வேணாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா பனியாரக்கல் சூடானதும் பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பு கடாய்ங்க. இன்கேஸ் நான்ஸ்டிக்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணணுமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடாய் வந்து சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து ஒரு பனியாரம் மாதிரி ஊற்றிக்கலாங்க. பனியாரம் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டுங்க. இந்த மாதிரி ஒன்றொன்னா வந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தாலே வந்துடும், அழகாக வந்துடும். கரெக்டான பக்குவம் பார்த்து எடுத்துக்கோங்க. மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன்றொன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வெந்திருக்காது. பட் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச பட்டாணி தான் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வந்து வேகணும். அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. பணியாரமாக செஞ்சு சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ வந்து நான் வந்து அயன் கடாய் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது. இன்கேஸ் நான்ஸ்டிக்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது. நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்கனாலும் சரி, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி, ஒரே மாதிரி வந்து டிஃபன் செய்யாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பணியாரம் செய்வோம். அந்த பணியாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி இருந்தால் நல்லாயிருக்குங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பட் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குதுங்க. ஹெல்த் ரிலேட்டடான நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோவை மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க.